அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டு எல்லையில் இந்திய படைகளோடு சீன படைகள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு சரியாக 25 நாட்கள் ஆயிடுச்சு நண்பர்களே. ஆனால் இதுவரைக்கும் சீனா பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறியுமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் தனது படைகளை அதிகரித்து கொண்டே போகுது சீனா. உலகமே காரி துப்புனாலும் சீனாவுக்கு மட்டும் புத்தி வந்த மாதிரியே தெரியல நண்பர்களே. தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அந்த நிலையில தான் இருக்குது சீனா. அரியா பிள்ளைக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம், ஆனால் வேணும்னே முடக்கடி பண்றவனை என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. 25 நாட்களாக இந்தியாவோடு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்குது சீனா. இதுல முக்கியமாக 9 பாவங்களை செஞ்சிருக்குது சீனா. அந்த 9 பாவங்களை தான் இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம். வாங்க. முதலாவது பாவம், சீன படையினர் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வந்தது. மே 10ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய ஆயுதப்படையை சேர்ந்தவங்க ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்க நம்மளுடைய பகுதிக்குள்ள. ஆனால் அங்க வந்த சில சீன ராணுவ அதிகாரிகள் அவங்க கிட்ட வாக்குவாதம் செஞ்சாங்க. அதன் பிறகு இந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்புல முடிஞ்சது. இதுதான் இப்பொழுது நடக்கிற பிரச்சனைக்கே அச்சாரமிட்டது அப்படின்னு சொல்லணும். அதன் பிறகு சீனா என்ன பண்ணுது, உடனடியாக தன்னுடைய எல்லையிலேயே எல்லை கோட்டுக்கு மிக அருகாமையிலேயே டென்ட்டுகளை அமைக்க ஆரம்பிச்சது. இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட டென்ட்டுகளையும் பாம் ஷெல்டர்களையும் அமைச்சிருக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சீன ராணுவத்தினரை கொண்டு வந்து அங்க குவிச்சிருக்குது சீனா. இந்தியாவும் தனது எல்லைக்குள்ள ஆயிரக்கணக்கான வீரர்களை குவிச்சு இன்னைக்கு ஒரு பெரும் சண்டை மூழுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு சீனா அப்படின்னு தான் சொல்லணும். சீன ராணுவத்தினர் இப்போது டென்ட் போட்டிருக்கிற இடம் தற்போதைய இந்திய சீன எல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட 1962க்கு முன்பு அந்த பகுதி, அதாவது இன்று அக்சாய் சின்ன அழைக்கப்படுகிற பகுதி முழுவதுமே இந்தியாவுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிறத சீனா மறந்திருக்க முடியாது. ஆனால் சீனா அது காலம் காலமாகவே தன்னுடைய நாடு தான், அந்த அக்சாய் சின் பூராவுமே தன்னுடைய பகுதி தான் அப்படிங்கிறது போலவே பேசி வர்றது உண்மையிலேயே வேடிக்கையான விஷயம்தான். நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாம அந்த பகுதிக்கு பக்கத்துல போனாலே அது குற்றம்னு சொல்ற ஒரு நாடு எவ்வளவு கேவலமான நாடாக இருக்கணும் நண்பர்களே. சீனா அப்படிப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த கேவலமான நாடு அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது பாவம், இருதரப்பு ஒப்பந்தங்களை மீறி இருக்குது சீனா. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. அதுல பலவும் இந்திய சீன எல்லையை குறித்தே அமைஞ்சிருக்குது. ஆனால் சீனா இந்த ஒப்பந்தங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாம எப்படி இந்தியாவின் பகுதிகளை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்தே வருது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இது சீனாவின் ஆக்கிரமிப்பு புத்தியவே காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவது பாவம், சர்வதேச ஒப்பந்தங்களை சீனா மீறி இருக்குது. சர்வதேச ஒப்பந்தங்களும் கன்வென்ஷனும் நிறைய இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பே பிரிட்டிஷ் ராஜ்யமும் சீனாவும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் படி கூட அக்சாய் சின் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்குது. அந்த அக்சாய் சின் பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது நம்மளுடைய லடாக்கின் ஒரு பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு சீனா அது தன்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி வர்றது உண்மையிலேயே சர்வதேச ஒப்பந்தங்களையும் சர்வதேச கோட்பாடுகளை மீறுவதாகவே இருக்குது. இன்றைக்கு அக்சாய் சின் முழுவதும் தனக்கு சொந்தமானது அப்படின்னு சீனா வேணா சொல்லிக்கலாம். ஆனால் சரித்திரம் படித்தோம்னா நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். 1962க்கு முன்பிருந்தே அந்த அக்சாய் சின் பகுதி முழுவதுமே இந்தியாவுக்கு சொந்தமானது. இதற்கு முன்பு நம்மை ஆண்ட பிரிட்டிஷாரும் சீனர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் அவர்கள் வெளியிட்ட மேப்புகளிலுமே கூட அக்சாய் சின் இந்தியாவின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருக்கு. 1917 இருந்து 1933 வரைக்கும் சீன அரசாங்கம் வெளியிட்ட போஸ்டல் அட்லஸ்ல இன்று அக்சாய் சின்னு சீனா சொல்கிற அந்த பகுதி முழுவதுமே இந்தியாவின் லடாக் பகுதின்னு சொல்லி இந்தியாவின் பகுதியாக காட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சீனா மறந்துடக்கூடாது.
ஆனா இப்படிப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு எல்லாம் அடிபணிஞ்சு நடக்கிற நாடு சீனா அல்ல. உண்மையிலேயே நம்ம சீனா பார்த்து என்ன கேட்கணும்னா, உங்க வீடுகள்ல நியாய தர்மங்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையா? உங்க குடும்பங்கள்ல நியாய தர்மம்னா என்ன, சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் நாம கேட்கணும். சீனா செய்த 4வது பாவம் என்னன்னு பார்த்தோம்னா, குழப்பத்தை ஏற்படுத்துவது. சீனா குழப்பத்தை ஏற்படுத்துவதை ஒரு மிகப்பெரிய டாக்டிக்காகவே பயன்படுத்துது அப்படின்னே சொல்லணும். பிற நாட்டின் பகுதிகளை தன்னுடைய நாட்டின் பகுதின்னு மேப்ல போடுறது, அதற்கு பிறகு அதை பற்றி சர்வதேச அரங்குகளில் பேசுறது, அதை பற்றிய குழப்பங்களை விளைவிக்கிறது, சரித்திரங்களை மாற்றி எழுதுவது அப்படின்னு என்னென்னமோ விஷயங்களை செய்து சீனா பிறரை எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சிருது. இப்படி குழப்பி 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 ஒரு நாட்டின் ஒரு பகுதி எங்களுதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில அந்த இடம் எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாடே இது பிரச்சனைக்குரிய இடம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருது. இப்படி உலகத்தையே குழப்புகிற ஒரு நாடாக விளங்குது சீனா. இது சீனாவின் மிகப்பெரிய பாவங்களுள் ஒன்று. 5வது பாவம் பாதிக்கப்பட்டவர் மீதே பழி போடுவது. சீனா நம்ம நாட்டை பிடிச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாம ஏதோ அந்த நாட்டை ஆக்கிரமிச்சிட்ட மாதிரி கூன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது. இது சீனா நம்ம கிட்ட மட்டுமல்ல, உலகம் பூராவும் தனது அண்டை நாடுகள் மீதும் வர்த்தகம் செய்கிற நாடுகளோடும் செய்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான். இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழியை போட்டுவிட்டு தான் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தின் முன்னாடி நாடகம் ஆடுது சீனா. இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு? பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மெய்யாக்குது சீனா. சீனா இதை ஒரு கலையாகவே மாற்றி இருக்குது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது சீனாவுடைய பாலிசியாகவே இருக்குது. நாடுகளை ஆக்கிரமிக்கும் விஷயத்திலும் சரி, பிற விஷயங்களையும் சரி, சீனா தனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிக்கணும்னா அதை பற்றி அவதூறு கிளப்புவதும் அதை பற்றி மாற்றி மாற்றி பேசுவதுமாக குழப்ப ஆரம்பிச்சு பிறகு அந்த பொய்யை திரும்ப 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 பேசும், சர்வதேச அரங்குகளில் பேசும், தன்னுடைய வரைபடத்தை மாற்றி அமைக்கும், பழைய வரைபடங்களை மாற்றி காமிச்சு பொய் பேசி இப்படி பொய்யும் பித்தலாட்டத்திலையும் கட்டி அமைக்கப்பட்ட சாம்ராஜ்யம் தான் சீனா அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. 7வது பாவம் நம் அண்டை வீட்டுக்காரர் நம் விருப்பப்படி வாழணும்னு நினைக்கிறது. இந்தியா தன்னுடைய எல்லைக்குள்ள சாலை போட்டா சீனா தன் நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு இந்தியாவால அப்படின்னு கூப்பாடு போடுறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. பக்கத்து வீட்டுக்காரரு அவர் வீட்டுல அவர் நிலத்துல அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணையை கட்டினா அதை எப்படி நம்ம வீட்டுக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற லாஜிக் கூடவா இந்த சீனாக்காரர்களுக்கு புரியல? இப்படியா பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வீட்டுல செய்யறதுக்கு ஐயோ முறைன்னு கூப்பாடு போடுவாங்க? 8வது ரத்தம் குடிக்கும் காட்டேரியாக மாறி இருக்குது சீனா. உண்மைதான், சீனா இன்றைக்கு லட்சக்கணக்கானோரின் ரத்தத்தை குடிச்சிருக்குது அப்படின்னா அது பொய்யாகுமா? கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸை சீனால இருந்து கிளப்பி விட்டு அது உலகம் பூராவும் பரவி இன்றைக்கு பல லட்சம் மக்கள் மடிந்ததற்கு காரணம் சீனாவல்லவா? அதை மூடி மறைத்தது யார்? அதை உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. இத்தனை பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் சீனா தான். 2 உலக போர்களையும் சீனா பண்ண அஷ்டகாசங்கள் நமக்கு தெரியாதா? இன்னும் கூட சீனாவுக்கு அந்த ரத்த வெறி அடங்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. 9வது பாவம் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கிளப்புவது. இந்தியா அமைதியை விரும்பும் நாடு. நாம் பொதுவாகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணுவோம் அப்படின்னு நம்புகிற நாடு. ஆனால் சீனா அப்படி அல்ல. பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற நாடு. இந்தியாவின் பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்தியாவின் லடாக்ல உட்கார்ந்துகிட்டு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தலைவலியாக பெரும் பிரச்சனைகளை குடைச்சலை கொடுத்து கொண்டு வருது சீனா. ஆனால் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்குது. சில நாட்களுக்கு முன்பு கூட சீன வெளியுறவுத்துறை அதிகாரி பேசும்போது இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலமாக நாங்க பிரச்சனைகளை தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்க பூமியில நீங்க உட்கார்ந்துகிட்டா நாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பூந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன்னு சொன்னான்னா அவனை என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. அடித்து விரட்டுவதை தவிர வேற என்ன வழி? அமைதியாக பேச முடியுமா? அடித்து விரட்டுவதே ஒரே வழி. சீனாவின் பாவங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.